Hi friends, welcome back to my channel. Previous video நம்ம வந்து காம்போனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட்ல நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது என்ன ஃபைல் அப்படின்னா, நம்ம வந்து காம்போனண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால காம்போனன்ட் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். டாட் கொடுத்துட்டு js அப்படின்ட்டு ஒரு ஃபைல் .js கொடுத்தாதான் அது வந்து நமக்கு வந்து ரியாக்ட் மெத்தடா நமக்கு வந்து கொண்டு வரும். ஸோ அதனால நம்ம வந்து js அப்படின்ற ஒரு .js கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நமக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ரியாக்ட்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நாம என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரியாக்ட். ஸோ ரியாக்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரியாக்ட் நம்ம ஒரு காம்போனன்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரியாக்டை இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, ரியாக்டை நம்ம ப்ராஜெக்ட்குள்ள நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து ரியாக்டை இம்போர்ட் பண்ணிட்டோம். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். இப்போ நாம என்ன பண்ணணும்னா, ஒரு காம்போனன்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, அது ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடை நம்ம வந்து காம்போனன்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நான் வந்து காம்போனன்ட் நேம் கொடுக்கணும். ஸோ நாம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் காம்போனன்ட் 1 அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். காம்போனன்ட் 1 அண்ட் தென் இதுதான் அந்த காம்போனன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம வந்து ஒரு காம்போனன்ட் அப்படின்ட்டு தான் நாம சொல்லுவோம். இதுக்குள்ள வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஜிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நம்ம வந்து இந்த ரிட்டனுக்கு மேலே நம்ம வந்து ரெண்டர் பண்ணுவோம். சாரி, ரிட்டனுக்கு மேலே வந்து நம்ம லாஜிக்ஸ் நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம ரிட்டனுக்கு அப்புறம் வந்து அந்த லாஜிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இருங்க, தெளிவா இன்னும் புரியும். ரிட்டர்ன் ஓகே. இப்போ நம்ம ஓவராலா ஒரு பேசிக்கான ஒரு காம்போனன்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷன் இது எல்லாமே வந்து நம்ம லாஜிக்ஸ் அண்ட் ஓகே, நம்ம லாஜிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது ரெண்டுமே நாம வந்து இந்த ரிட்டர்ன் இந்த காம்போனன்ட்ல நம்ம ரிட்டர்ன் செக்ஷனுக்கு மேல நம்ம லாஜிக்ஸும் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த ரிட்டனுக்கு அப்புறம் நம்ம டிவ்வுக்குள்ள என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லாஜிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோமோ, ப்ரௌசருக்கு என்ன நம்ம ரிட்டர்ன் பண்றோமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த டிவ்வுக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிவ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த டிவ்வுக்குள்ள நாம என்ன நம்ம டைப் பண்ணாலும் நமக்கு ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நாம வந்து இந்த காம்போனன்ட்டுக்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த டிவ்வை இப்போ இங்க ஒரு டிவ் நான் யூஸ் பண்றேன்னு வைங்களேன், நமக்கு வந்து எரர் தான் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு JSX எக்ஸ்பிரஷன். இது என்ன சொல்லுதுன்னா, JSX எக்ஸ்பிரஷன் மஸ்ட் ஹேவ் ஒன் பேரண்ட் எலிமெண்ட். இந்த JSX எக்ஸ்பிரஷன் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும், அதுவும் பேரண்ட் எலிமெண்ட் தான் இருக்கணும். அந்த எலிமெண்ட்டுக்குள்ள நீ எவ்வளவுனா எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ இப்போ வெளியில போட்ட அந்த டிவ்வை நான் அப்படியே வந்து உள்ள போடுறேன், எனக்கு எரரே வராது. இப்போ இதுல வந்து ஒரு H1 எலிமெண்ட், ஒரு H1 டாக் போடுறேன், எனக்கு இதுலயும் பாருங்க எரரே வரல எனக்கு. ஓகேவா? ஸோ நீங்க இதுக்குள்ள நீங்க எத்தனை நீங்க எலிமெண்ட் நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரரே வராது. இங்க பாருங்க, எரரே வரல. இது வந்து ஒரு பேரண்ட் டிவ். இந்த பேரண்ட் டிவ்வுக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணாலும் நமக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த டிவ்வுக்கு வெளியில போட்டோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் வராது, நமக்கு வந்து எரர் தான் காட்டும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காம்போனன்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த காம்போனன்ட்டை நம்ம வந்து இந்த app.js அப்படின்ற ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போதான் நமக்கு வந்து அந்த ப்ரௌசர்ல போயிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த காம்போனன்ட்டை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால எங்க தேவையோ அந்த இடத்துல நமக்கு வந்து இம்போர்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றது காம்போனன்ட் 1 அப்படின்ற ஒரு காம்போனன்ட்டை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்.
ஓகே, இதை இப்படியே நம்ம வந்து ப்ரௌசர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டிவ்வுக்குள்ள நம்ம எதுவுமே நம்ம கண்டென்ட் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால கொஞ்சம் எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். ஓகே, இப்போ நான் என்ன இந்த டிவ்வுக்குள்ள ஒரு h1 எலிமெண்ட்ல திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு என்ன ஆகும்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்ட்டு நமக்கு குரோம்ல ப்ரௌசர்ல தெரியும். இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்பிளேவும் வராது. லோக்கல் நீங்க பாருங்க, லோக்கல் 3000 இருக்கு, ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன்னிங்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் இந்த காம்போனன்ட் 1 அப்படின்ற ஒரு காம்போனன்ட்டை நம்ம வந்து ஆர்ஜேஎஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அந்த காம்போனன்ட்டை நம்ம கொண்டு வரணும். நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும் அந்த காம்போனன்ட்டை. இம்போர்ட் காம்போனன்ட் 1 தானே நேம். ஓகே, காம்போனன்ட் 1. ஓகே, இங்க பாருங்க, இம்போர்ட் காம்போனன்ட் 1 ஃப்ரம் எங்கிருந்து நம்ம எடுத்திருக்கோம்னா ./component அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ள இந்த காம்போனன்ட் 1 அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காம்போனன்ட்டுக்குள்ள நம்ம எங்க வேணா நம்மளால ஈஸியா யூஸ் பண்ண முடியும். காம்போனன்ட் 1. ஓகே, நம்ம வந்து இப்போ அந்த காம்போனன்ட்டை ஃபர்ஸ்ட் இந்த காம்போனன்ட் 1 அப்படின்றத நம்ம ஈஸியா நம்மளால அந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, சூப்பர். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்ட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. இப்போ இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த காம்போனன்ட் வந்து நாம இந்த காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்போனன்ட்டுக்குள்ள நாம வந்து ரெண்டர் பண்ணுவோம். அது எப்படின்னா திரும்ப வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நேம் என்ன கொடுக்கலாம்னா component2.js. மறக்காம ஜேஎஸ் நேம் கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். RFCE. ஓகே, இது வந்து ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்போனன்ட் அப்படின்ட்டு இது ஒரு ஸ்னிப்பெட். இது நம்ம ஈஸியா நம்மளால வந்து ஒரு காம்போனன்ட்டை நம்ம வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா நீங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நீங்கள் ES7 அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஸ்னிப்பெட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அங்கே விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே அந்த ரியாக்ட், ரிடக்ஸ், ரியாக்ட் நேட்டிவ் இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்குடைய ஸ்னிப்பெட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது டிஃபால்ட்டாக ஒரு மெத்தட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு காம்போனன்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் pf ஃபங்க்ஷனல் c காம்போனன்ட் e எக்ஸ்போர்ட், இதுதான் அது மீனிங். RFCE அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ எனக்கு கிளாஸ் காம்போனன்ட் வேணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னா ரியாக்ட் c கிளாஸ் காம்போனன்ட் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாஸ் காம்போனன்ட் நமக்கு ஈஸியாக ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா, இதுதான் ஸ்னிப்பெட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனாலும் ஒரு காம்போனன்ட்டை பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அட்வான்ஸ் மெத்தட் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து காம்போனன்ட் 2 அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு காம்போனன்ட் 2 அப்படின்ட்டு ஒரு நேம் அப்படியே இருக்கட்டும், இது எப்படி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு அந்த காம்போனன்ட்டை நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இங்க வந்து ஒரு சில டைம்ல வந்து இங்க இம்போர்ட் பண்ணி ஆகணும். இங்க இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் இம்போர்ட் காம்போனன்ட் 2. ஓகே, காம்போனன்ட் 2 இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாம இந்த இடத்துல காம்போனன்ட் 2 அப்படின்ட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணாதானே நம்ம வந்து இந்த காம்போனன்ட்டை இங்க யூஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு சில டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் எப்படி நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா டேரெக்டாக நான் போயிட்டு இம்போர்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். டேரெக்டாக எனக்கு அந்த காம்போனன்ட் தேவையா, இந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் டைப் பண்ணும்போது எனக்கு சஜஷன் வரும். ஓகே, இங்கே பாருங்க வந்துருச்சா, இங்கே கொடுத்தோன்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிச்சு, அதுவா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிச்சு. ஓகே, இப்போ ப்ரௌசரில் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜேஎஸ்குள்ள நான் வந்து காம்போனன்ட் 1 ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காம்போனன்ட் 1க்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் h1 எலிமெண்ட் இருக்கு. இந்த h1 எலிமெண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த காம்போனன்ட் 2 ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காம்போனன்ட் 2ல கண்ட்ரோல்
கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த காம்போனண்ட்டுக்கே போகும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா காம்போனன்ட் 2க்குள்ளே நான் இதுவே போல காம்போனன்ட் 2 அப்படின்னு நான் டேரெக்டாக அப்படி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ப்ரௌசரில் எப்படி ரெண்டர் ஆகும்னு நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டு காம்போனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இது வந்து காம்போனன்ட் 2. ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு காம்போனண்ட்டை, ஒரு பேரண்ட் காம்போனன்ட் வந்து அதுக்குள்ள சைல்டு காம்போனண்ட்டை நம்ம வந்து எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கோம். நம்ம அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலன்னா, இருங்க, இப்போ காம்போனன்ட்டுடைய ஒரு அட்வான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த காம்போனன்ட் 2 இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் எனக்கு ரெண்டர் ஆகணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த காம்போனண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டாலும் அது அப்படியே நமக்கு வந்து ரெண்டர் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்குங்க. பாருங்க, எத்தனை தடவை நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து காம்போனன்ட் அப்படின்றது நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும்னா ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போறேன், இதே காம்போனன்ட்டுவை இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நான் டேரெக்டாக கூட என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, காம்போனன்ட் 2 இப்போ நான் சேவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 2 டேட்டாஸ் வந்திருக்கும். எங்க பாருங்க, காம்போனன்ட் 2, காம்போனன்ட் 2. ஓகே, வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நான் கொஞ்சம் தெளிவா என்ன மிஸ்டேக் இல்லாம நான் வந்து போடுவேன். ஓகே, பாய் பாய்.